Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு வந்து ரெண்டு சம் பார்க்க போகிறோம். ஒன்று சிம்பிளிஃபை, இன்னொன்று HCF பார்க்க போகிறோம். ரெண்டுமே ப்ரீவியஸ் கொஸ்டின் தான், மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சம் பார்த்தீங்கன்னா 1.2 இன்ட்டு 1.2 இன்ட்டு 1.2 மைனஸ் 0.2 இன்ட்டு 0.2 இன்ட்டு 0.2 டிவைடட் 1.2 இன்ட்டு 1.2 ப்ளஸ் 1.2 இன்ட்டு 0.2 ப்ளஸ் 0.2 இன்ட்டு 0.2. கொஷின் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். ஒன்றுமே இல்லை, ரொம்ப சின்ன சம் தான். 1.2வை ஏனும் 0.2வை பின்னு எடுத்துக்கலாம். மேலே 1.2 3 டைம் வந்திருக்கனால a cube minus 0.2 3 டைம் வந்திருக்கனால b cube divided 1.2 2 டைம்ஸ் வந்திருக்கா a square plus 1.2 into 0.2 so a into b plus 0.2 2 டைம்ஸ் வந்திருக்கனால b square a cube minus b cube ஓட ஃபார்முலா a minus b into a square plus ab plus b square. கீழே உள்ளது அப்படியே நம்ம எழுதிக்கலாமா? ஸோ மேலே உள்ள a square plus ab plus b squareடும் கீழே உள்ளதுக்கும் கேன்சல் ஆகிடுமா? பேலன்ஸ் இருக்கிறது a minus b தான். a ஓட வேல்யூ 1.2 minus b ஓட வேல்யூ 0.2. 1.2ல 0.2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஆன்சர் வந்து 1 தான் வரும். மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது HCF பார்க்க போகிறோம். இது ப்ரீவியஸ் கொஸ்டின் தான், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஷின் பார்த்தீங்கன்னா x cube ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 மற்றும் 2x cube மைனஸ் 5x ஸ்கொயர் ப்ளஸ் 5x மைனஸ் 3 ஆகிய பல்லுறுப்பு கோவையின் மீப்போவா காண்கன்னு கேட்டிருக்காங்க. HCF கேட்குறாங்க. இப்போது இந்த 2x cube மைனஸ் 5x ஸ்கொயர் ப்ளஸ் 5x மைனஸ் 3 வந்து நம்ம x cube ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2ஆல் டிவைட் பண்ணலாம். இப்போ 2ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா 2x cube ப்ளஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4னு வந்துடும். டிவைட் பண்ணிவிட்டு நம்ம இது எல்லாத்தையுமே ப்ளஸ்ஸாக ப்ளஸ்ஸாக கேன்சல் பண்ணோன்னா 2x கியூப் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் வந்து மைனஸ் 7x ஸ்கொயர் ப்ளஸ் 7x மைனஸ் 7 வந்துடும். காமனாக 7 இருக்கிறதுனால நம்ம மைனஸ் 7 வெளியில் எடுத்தோன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 வந்துடும். இப்போது இதை வச்சு நம்ம எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2வை டிவைட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸாலே மல்டிபிள் பண்ணால் எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னு கிடச்சிருமா? எல்லாத்தையுமே ப்ளஸ்ஸும் ப்ளஸ்ஸாகவும் கேன்சல் பண்ணோன்னா எக்ஸ் கியூப் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் வந்து 2x ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 2னு வந்துடும். இப்போ ப்ளஸ் 2வால் நம்ம மல்டிபிள் பண்ணோன்னா 2x ஸ்கொயர்ட் மைனஸ் 2x ப்ளஸ் 2 அப்படின்னு கிடச்சிரும். இப்போது மைனஸை ப்ளஸ்ஸாகவும் ப்ளஸ்ஸை மைனஸாகவும் மாற்றணும்னா எல்லாமே கேன்சல் ஆகிடும். ஆன்சர் 0 வந்துடும். ஸோ ஆன்சர் 0 வரதுனால இதுதான் நம்மளோட HCFஆக இருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ HCF இஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 தான் ஆன்சர். மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வெற்றி நிச்சயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.